Hi, welcome back to Melele Magic. சில battles வந்து ரொம்ப லவுடா இருக்கும். நம்ம இந்தியா பாக் வார்லாம் வந்துட்டு நம்ம பேசிட்டு இருந்தோம்ல, அந்த மாதிரி சிலது வந்து ரொம்ப லவுடா இருக்கும், சிலது வந்து ரொம்ப சைலண்டா இருக்கும், சிலது வந்துட்டு நம்ம கண்ணாடி பாக்குறப்போ நடக்கும், சில பேட்டில் வந்து நம்ம மண்டைக்குள்ள நடக்கும், சில பேட்டில் வந்து நம்ம உடம்புக்குள்ள நடக்கும். அந்த மாதிரி நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பேட்டில், என்ன மாதிரி நிறைய பேர் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பேட்டில் பத்தி நான் பேச போறேன், which is PCOS, polycystic ovarian syndrome. Okay, so இது வந்துட்டு this is not the end. Okay, PCOS is not the end, it's just a condition. இத பத்தி சொல்றதுக்கு முன்னாடி ஒரு குட்டி டிஸ்க்ளைமர். என்ன அப்படின்னா, நான் ஒரு டாக்டரோ இல்ல ஒரு மெடிக்கல் எக்ஸ்பர்ட்டோ கிடையாது. நான் பர்சனலா என் லைஃப்ல கோ த்ரூ பண்ணி கத்துக்கிட்ட விஷயங்களும் அது என்னன்றதையும் பத்தி மட்டும்தான் நான் இங்க பேச போறேன். சோ எந்த வகையான அட்வைஸும் என்கிட்ட இருந்து எடுத்துக்காதீங்க. யூ ஹாவ் யுவர் ஓன் எக்ஸ்பர்ட்ஸ் டு டாக் டு. சோ அவங்க கிட்ட போய் நீங்க பேசுங்க, அதை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. நான் என்னோட லைஃப்ல நடந்தது, என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி மட்டும் தான் இங்க ஷேர் பண்ண போறேன். ஓகே, சோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிரியேட் திஸ் ஸ்பேஸ் as a ஒரு சேஃப் பிளேஸ் டு டிஸ்கஸ் அபவுட் விமென்ஸ் ஹெல்த், விமென்ஸ் லைக் மென்டல் ஹெல்த், பிசிக்கல் ஹெல்த், லைஃப் அந்த மாதிரி. So coming back to the topic, so PCOS தான் வந்து நான் ஃபைட் பண்ணிட்டு இருக்கிற பேட்டில். எனக்கு தெரிஞ்சு இது வந்து எனக்கு ஒரு 10 years இருக்கு. பட் ஈவன் பிஃபோர் தட் when I expected that like PCOS ஒன்னு இருக்குன்றது கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே எனக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கு when it comes to my hormones அப்படின்றது வந்து நான் என்னோட ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல, காலேஜ்ல அந்த டைம்லயே எனக்கு லைட்டா வந்துட்டு மைண்ட்குள்ள வந்துச்சு. பட் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா, அந்த டைம்ல நான் போன கைனகாலஜிஸ்ட் கூட திஸ் இஸ் நாட் அ பிக் டீல் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பட் இப்ப ஃபேக்ட் என்ன தெரியுமா, 1 in 5 women in India at least have PCOS. ஓகே, இது வந்து அந்த போன வீடியோ நான் ஒன்னு சொன்னேன்ல, நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படின்னு பேசுறவங்களுக்கு நடக்கலையே, இந்த மாதிரிலாம் அவங்க ஒன்னும் சஃபர் பண்ணலையே அப்படின்னு அவங்க நம்ம நினைக்கிறதா இருக்கட்டும், இல்ல அவங்க நாங்கெல்லாம் படாதாமா நீங்கெல்லாம் படுறீங்க, புதுசு புதுசா சொல்றீங்க அப்படின்னு சொல்றதா இருக்கட்டும், இதுக்கு பின்னாடி எல்லாம் ரீசன் இருக்குங்க. நீங்க அந்த ஜெனரேஷன்ல இருந்தவங்களுக்கு அது ஏன் இல்ல, இப்ப ஏன் அது இருக்கு அப்படின்னா, PCOSன்றது இட்ஸ் ஜஸ்ட் அ கண்டிஷன், பட் இட் இஸ் அ லைஃப் ஸ்டைல் ப்ராப்ளம். ஓகே, இப்போ 30 yearsக்கு முன்னாடி எனக்கு என்னோட கைனகாலஜிஸ்ட் சொன்னது என்ன அப்படின்னா, இது வந்து இட்ஸ் அ ஜெனட்டிக் திங், அது வந்து நம்ம பாடிக்குள்ள எல்லாருக்குமே அட் சம் பாயிண்ட் அது இருந்துட்டு தான் இருக்கும். எஸ்பெஷலி இஃப் டயபிட்டிஸ் ஆர் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் ரன்ஸ் இன் யுவர் ஃபேமிலி, இது வந்து உங்க பாடிக்குள்ள இருந்துட்டு தான் இருக்கும். பட் நீங்க வந்து லைஃப் ஸ்டைல் தப்பா போறப்போ இட் கெட்ஸ் ட்ரிகர்ட். ஓகே, சோ இப்போ நீங்க இந்த லைஃப் ஸ்டைல் தப்பா ஏன் போகுது, நான் எங்க அம்மா அப்பா சாப்பிட்டதை தானே சாப்பிடுறேன், நான் எங்க அப்பா அம்மா கொடுத்ததை தானே சாப்பிடுறேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா யோசிச்சு பாருங்க. நமக்கு இந்த இண்டஸ்ட்ரியலைசேஷன்லாம் ஆனதுக்கு அப்புறம் இந்த ஜங்க் ஃபுட், ப்ராசஸ் ஃபுட் அதெல்லாம் வந்துட்டு நமக்கு எப்போ வர ஆரம்பிச்சது, லைக் 90sல, லைக் நம்ம பிறந்த அந்த டைம்ல, ரைட்? சோ அப்ப நம்ம பிறக்கிறப்பதான் நமக்கு வந்துட்டு இந்த ஃபுட்டை ஸ்டோர் பண்றதுக்கு ரெஃப்ரிஜரேட்டர்னு ஒண்ணு வந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ராசஸ்ட் ஃபுட், எதையாவது ஒண்ணு வாங்கணும்னா முன்னாடி அண்ணாச்சி கடையில பொட்டலம் போட்டு ஒரு 1 கிலோவோ 2 கிலோவோ மிளகால இருந்து அரிசில இருந்து எல்லாத்தையும் வாங்கிட்டு வருவோம். இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சோம், நமக்கு வந்து பிளாஸ்டிக் கண்டெய்னர்ஸ்ல, பேக்கெட்ஸ்ல நமக்கு வந்து பேக் பண்ணி கொடுக்குற ப்ராசஸ்ட் ஃபுட்ஸ். அதுக்கப்புறம் we were introduced to junk like pizza, burger, globalize ஆச்சுல, எல்லாமே உலகம் ஃபுல்லா எல்லாருக்கும் வந்தது. சோ இது வந்து நம்ம இப்ப சாப்பிட ஆரம்பிச்சோம் நம்மளோட சைல்ட்ஹுட்ல இருந்து, ரைட்? அதுக்கப்புறம் நம்ம குளிக்கிறதுக்கு என்னெல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சோம், கெமிக்கல்ஸ், சோப் தாண்டி நம்ம வந்துட்டு ஷாம்பு, பாடி வாஷ் எல்லாமே கெமிக்கல்ஸ், நம்மளோட லாண்ட்ரி, நம்ம துணி துவைக்கிறது கெமிக்கல்ஸ் வச்சு, நம்ம பாத்திரம் தைக்கிறது கெமிக்கல்ஸ் வச்சு. பட் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா, நம்ம பேரண்ட்ஸ் டைம்ல அவங்க வந்துட்டு இவ்வளவு ப்ராசஸ்ட் ஃபுட் அவங்க சாப்பிடல. ஓகே, there is a saying that like நம்ம first 30 years நம்ம என்ன சாப்பிடுறோமோ அதுதான் நம்மளோட லைஃப் ஸ்டைல், அதுதான் நம்மளோட பாடி கண்டிஷன் ஃபார் த ரெஸ்ட் ஆஃப் அவர் லைஃப். சோ நீங்க ஃபர்ஸ்ட் 15 to 30 years நீங்க நல்லா சாப்பிட்டீங்க, எல்லாமே ஹெல்தியா பண்ணீங்க அப்படின்னா, அதுக்கப்புறம் நீங்க ஃபர்ஸ்ட் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அதுவே உங்களுக்கு கூட்டிட்டு போயிடும். அந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் தான் நம்ம பேரண்ட்ஸ் பண்ணாங்க. நம்ம பண்ண தப்பு என்ன, ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே மோர் குடிச்சோமா, பால் குடிச்சோமா, இல்ல பால் குடிச்சோம், ஆனா என்ன போட்டு குடிச்சோம், பூஸ்ட், மைலோ, ஹார்லிக்ஸ். நான் எந்த பிராண்டையும் தப்பா சொல்லலைங்க, பட் அதோட இன்கிரீடியன்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்துட்டு சுகரோட கண்டென்ட் அவ்வளவு நல்லா இருக்கும். சரி, சம்மர் டைம்ல என்ன குடிப்போம், ரூ அப்சா அப்படின்ற மாதிரி இந்த சர்பத்து கூட போட்டு குடிக்கிறது, பால் கூட போட்டு குடிக்கிறதுன்னு சொல்லிட்டு அதுவுமே வந்துட்டு 80% கிட்ட சுகர் இருக்குங்க.
ஓகே, இதெல்லாம் தான் வந்து நம்ம குடிச்சோம். நம்ம அம்மா எல்லாம் என்ன குடிச்சிருப்பாங்க? பால் குடிச்சிருப்பாங்க, நீர்மோர் குடிச்சிருப்பாங்க, இல்லைன்னா எதுவுமே கூட குடிக்காம இருந்திருப்பாங்க. கரெக்டா? இதுதான் வந்து அவங்க பண்ணாங்க. இதை தாண்டி நமக்கு ஸ்கூல்ல இருந்து வந்த உடனே நம்ம என்னென்ன சாப்பிடுவோம்? சீட்டோஸ், 90s கிட்ஸுக்கு ஞாபகம் இருக்கும். சீட்டோஸ், கார்ன்பப்ஸ், லேஸ், இதெல்லாம் தான் வந்து நம்ம சாப்பிட்டோம். அப்புறம் வந்துட்டு அந்த குடிக்கிற ஹார்லிக்ஸே வந்து பூஸ்டே வந்துட்டு ஃபுல்லா சுகர். அது கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு மில்க் பிக்கீஸ், பார்லேஜி, குட் டே அப்படின்னு நிறைய பிராண்ட்ஸ் நிறைய இன்ட்ரடியூஸ் ஆயிட்டு நம்ம அதெல்லாம் தாங்க சாப்பிட்டோம். which slowly affected our lifestyle. கரெக்டா? இது வந்து this didn't happen. இப்ப எனக்கு 10 வருஷமா எனக்கு PCOS இருக்குன்றது எனக்கு தெரியும் அப்படின்னா it didn't happen overnight. கரெக்டா? நான் வந்து 10 வருஷமா எனக்கு தெரியுதுன்னா அதுக்கு முன்னாடி ஒரு 15 வருஷமா நான் தப்பா பண்ணிட்டு இருந்தேன். ரைட்? அதுதான் வந்து நம்ம பண்ற மிஸ்டேக். நம்ம வந்து இன்னைக்கு ஏதாவது வந்துன்னா என்ன உங்களுக்கு எல்லாம் பெரிய ஸ்ட்ரெஸ்? ஃபர்ஸ்ட் நீங்க இப்ப டாக்டர் கிட்ட போயிட்டு எனக்கு இப்படி ஒரு கண்டிஷன் இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் டாக்டர் என்ன சொல்லுவாங்க? நீங்க வந்து லைஃப் ஸ்டைல் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லுவாங்க. கரெக்டா? நான் வந்து ஹெல்த்தியா தானே சாப்பிடுறேன், இப்பெல்லாம் நான் வந்துட்டு சுகரே கட் பண்ணிட்டேன், இப்பெல்லாம் நான் வந்து மைதாவே கட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் ஒரு டிஃபென்சிவ் மோட்ல போவோம். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அஸ் அரௌண்ட் இப்ப இருக்கிறவங்க ஹெல்த்தியா தான் சாப்பிடுறோம். கரெக்டா? நம்ம சுகர் விட்டுடுறோம், மைதா விட்டுடுறோம், ஒயிட்ஸ் அவாய்ட் பண்றோம், ஜங்க் அவாய்ட் பண்றோம். அது பண்ணாதவங்க வேற வெரைட்டி, அவங்கள விட்டுருங்க. PCOS இருக்குன்னு தெரிஞ்சவங்க இதெல்லாம் கண்ட்ரோல் பண்றோம் இல்லையா? இத பண்ணியும் எனக்கு ஏன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கோவம் இருக்கும். அது நியாயம் தான். ஏன் அப்படின்னா நீங்க போட்ட இன்வெஸ்ட்மெண்ட். நீங்க ஃபர்ஸ்ட் 15 இயர்ஸ், இப்போ எத்தனை வருஷமா நீங்க ஹெல்த்தியா சாப்பிடுறீங்க? இந்த அவேர்னஸ் எல்லாம் ஒரு லாஸ்ட் ஒரு 7 to 10 இயர்ஸ்ல வந்திருக்குமா? இந்த 10 இயர்ஸ் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தோம்? ஜங்க் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். கரெக்டா? சோ நீங்க வந்துட்டு எதையுமே ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்றது இப்படின்றதுக்குள்ள எனக்கு நடந்துடணும் அப்படின்னு எதிர்பார்க்காதீங்க. டிஃபென்சிவா போகாதீங்க. PCOS வந்து ஹீல் பண்றதுக்கோ ஆர் கண்ட்ரோல் பண்றதுக்கோ 3 C ரொம்ப முக்கியம். என்ன தெரியுமா? ஃபர்ஸ்ட் கம்பேஷன். ஓகே, உங்களை உங்களுக்கு பிடிக்கணும். என்னடா, ஆமா கண்டிப்பா PCOS இருக்குன்னா வெயிட் கெயின் ஜாஸ்தி இருக்கலாம் ஆர் வெயிட் லாஸ் இருக்கலாம். இது நான் சொல்லும் போது இன்னொரு ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்னன்னா, குண்டா இருக்கிறவங்களுக்கு ஆர் வெயிட் ஒபிசிட்டி இருக்கிறவங்களுக்கு தான் PCOS இருக்கும் அப்படின்றது வந்து எல்லாரும் மண்டைக்குள்ளயுமே இருக்கு. ஆக்சுவலி இட்ஸ் a myth. ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு கூட PCOS இருக்குங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கும். ஓகே, இட் ஜஸ்ட் தட் ஒருத்தவங்களோட உடம்பு வேற வேற மாதிரி ரியாக்ட் பண்ணும். ஒருத்தவங்களுக்கு வெயிட் போடும், ஒருத்தவங்களுக்கு வெயிட் போடாது, ஆனா irregularities இருக்கும். கரெக்டா? சோ வந்துட்டு நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு முக்கியம் C, கம்பேஷன். ஓகே, நம்ம உடம்பு நமக்கு பிடிக்கணும். எப்படி வேணா இருக்கட்டும், இட் இஸ் கிவிங் யூ சோ மச் எவ்ரிடே. தெரியுமா? நீங்க வந்துட்டு உங்க கம்பெனிக்காக உழைக்கிறதோ உங்க ஃபியூச்சருக்காக உழைக்கிறதுக்கோ நீங்க வந்துட்டு ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் உழைக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். உங்க பாடி 24 மணி நேரமும் உழைக்குது, ரவுண்ட் த கிளாக் ஏதோ ஒண்ணு கொடுக்குது. நீங்க இப்ப பேசுறீங்களா, இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கீங்களா, எது பண்றீங்கனாலும் உங்க பாடி அவ்வளோ எஃபர்ட் போட்டுட்டு இருக்கு இன்டர்னலி. வெளியில இருக்கிற அப்பியரன்ஸ் ரொம்ப காமாவே இருந்தாலும் உள்ள எவ்வளவு ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கு. கரெக்டா? ஃபர்ஸ்ட்லி நம்ம பாடி வந்து மெஷின் கிடையாது. ஓகே, இட் ரன்ஸ் த்ரூ லைக் நிறைய ஹார்மோன்ஸ், நிறைய என்சைம்ஸ், இதெல்லாமே உள்ள ஓடிட்டு இருக்கு. சோ அந்த பாடியை ரெஸ்பெக்ட் பண்ண கத்துக்கோங்க. சோ ஃபர்ஸ்ட் ஹேவ் கம்பேஷன். கண்டிப்பா நம்மள சுத்தி இருக்கிற நிறைய பேர், என்ன நீ இப்படி வெயிட் போட்டுட்டு இருக்க, நீ சீக்கிரமா சாப்பிடு, என்ன நீ இப்படி கம்மியா சாப்பிடு, என்ன நீ இப்படி அழைச்சிட்ட, நல்லா சாப்பிடு, ஓ வெயிட் போடுதா, நீ ஜீரா வாட்டர் குடி, வெயிட் போடுதா லெமன் வாட்டர் குடி, இல்ல இதுவா காலையில வெறும் வயிற்றுல பூண்டு சாப்பிடு அப்படின்னு 1000 பேர் 1000 அட்வைஸ் கொடுப்பாங்க. கரெக்டா? ஆனா அந்த 1000 அட்வைஸும் நமக்கு தெரியும், இதெல்லாம் நீங்க சொல்றதுக்கு முன்னாடியே நான் பண்ணிட்டேன்டா, எனக்கு எந்த எஃபெக்டும் இல்ல அப்படின்னு நம்ம மண்டைக்குள்ள நம்மளே சொல்லுவோம். நிறைய பேர் ஃப்ரீ அட்வைஸ் கொடுப்பாங்க, நிறைய பேர் நிறைய விஷயம் சொல்லுவாங்க. அது எல்லாத்தையுமே நீங்க கேட்டுக்கோங்க, தப்பு கிடையாது, எல்லாத்தையுமே கேட்டுக்கோங்க. பட் உங்களுக்கு எது ஒர்க் ஆகுது அப்படிங்கறத ஒரு எக்ஸ்பர்ட் வச்சு நீங்க ஐடென்டிஃபை பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் ஒரு அக்செப்டன்ஸ்க்கு வாங்க. ஆமா, நமக்கு இப்படி ஒரு கண்டிஷன் இருக்கு, இது வந்து திஸ் இஸ் நாட் தி எண்ட் ஆஃப் லைஃப், இட்ஸ் ஜஸ்ட் அ கண்டிஷன். ரைட்? ஆமா, நமக்கு இப்படி ஒண்ணு இருக்கு, இதை எப்படி வந்து நம்ம சரி பண்றது அப்படிங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போய் பேசுங்க. கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் நீங்க சொல்றத லிசன் பண்ற மாதிரி ஒரு கைனகாலஜிஸ்ட் போய் பாருங்க. உங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நீங்க சொல்லுங்க. பிகாஸ் லிவிங் வித் PCOS இஸ் typically nothing but confusion. ஓகே, ஃபெட்டிக் இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்கும், மைண்ட்குள்ள நிறைய क्वेश्चंस இருக்கும், தூக்கம் வராது, காலையில தூக்கம் வரும், நைட்டு தூக்கம் வராது, சாப்பிடாமயே 10 கிலோ ஏறின மாதிரி இருக்கும், ஆக்னி இருக்கும், மண்டையில முடி வளரணும் ஆனா அங்க முடி கொட்டும், ஃபேஸ்ல முடி வளரக்கூடாது ஆனா ஃபேஸ்ல முடி வளரும். இந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன்ஸ் நமக்கு இருக்கும் அஃப்கோர்ஸ் வித் PCOS பிகாஸ் இட் இஸ் ஆடட் வித் நம்மளோட டெய்லி லைஃப் ஸ்ட்ரெஸ். இவ்வளோன்னு நம்ம ஸ்ட்ரெஸ் பண்ணா கூட நமக்கு PCOS இருந்ததுன்னா பயங்கரமா ஃபிளேர் அப் பண்ணி காட்டும். பட் இட்ஸ் ஜஸ்ட்
ஒரு கண்டிஷன். ஓகே, திரும்ப திரும்ப சொல்றேன், இட்ஸ் ஜஸ்ட் லைக் ஹார்மோன் இம்பேலன்ஸ். அதை நீங்க பேலன்ஸ் பண்ணிட்டீங்கனாலே பாதி பிரச்சனை சார்ட்டட். அதை பேலன்ஸ் பண்றதுதான் எப்படி எனக்கு தெரியல அப்படின்னா, ப்ளீஸ் கோ டு அ எக்ஸ்பர்ட். ஓகே, ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட போய் எல்லாத்தையுமே கேளுங்க. நான் வந்துட்டு யூடியூப்ல பார்த்தேன், நான் வந்து ஆன்லைன்ல பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட கிரேசி டயட்ஸ் எடுத்துக்காதீங்க. இஷ்டத்துக்கு வீட்டுல நீங்களா எடுத்து போட்டு ஒர்க் அவுட் பண்ணாதீங்க. நீங்க வந்து PCOSக்கு டாக்டர் கிட்ட போறப்போ ஃபர்ஸ்ட் தே புட் யூ ஆன் மெட்ஸ் which are hormonal pills. கரெக்டா? அந்த ஹார்மோன் பில்ஸுக்கு போய் காசு கொடுத்து உங்களோட மொத்த சிஸ்டமையும் நீங்க கெடுத்துக்கிறதுக்கு பதிலா அந்த காசை கொண்டு போய் ஒரு ப்ராப்பர் டயட்டிஷியன் கிட்டயோ ப்ராப்பர் ஒரு ஃபிட்னஸ் இன்ஸ்ட்ரக்டர் கிட்டயோ கொண்டு போய் போடுங்க. அவங்க ஒர்க் பண்ணட்டும். உங்க பாடி கூட எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுங்க. இது சாப்பிட்டா எனக்கு ஒர்க் ஆகுது, இது சாப்பிட்டா எனக்கு ஒர்க் ஆகலன்ட்டு do multiple trials and experiments. அதுக்கப்புறம் you will land in a good diet and good fitness routine. அதை புடிச்சுக்கோங்க, உங்க PCOS கண்ட்ரோல் ஆகும். நான் வந்துட்டு ஒரு 6 monthsக்கு அப்படிதான் நான் எனக்கு ஒரு எக்ஸ்பர்ட் அதை கண்டுபிடிச்சு நான் டயட் இது எல்லாமே பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அது வந்துட்டு ஒர்க் ஆச்சு. இப்ப நான் வந்துட்டு லைட்டா அது வந்து இப்படி அப்படி மூவ் ஆயிட்டேன். சோ அகைன் ஐ எம் ஃபேசிங் சம் இஷ்யூஸ். சோ நீங்களும் வந்துட்டு அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா பத்திரமா டைட்டா பிடிச்சுக்கோங்க. ஐ ரீஸ்டார்டட் இட். சோ PCOSல ஃபர்ஸ்ட் இது அந்த கம்பேஷன் முடிஞ்சுதா, நம்மளோட அக்செப்டன்ஸ். செகண்ட் வந்து நான் சொன்ன கிளாரிட்டி. இப்ப நீங்க இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்டர் கிட்ட போய் பேசி இதுதான் பிரச்சனை, இதுதான் விஷயம் நீங்க கத்துக்க you will have more clarity. உங்க கைனகாலஜிஸ்ட் கிட்ட பேச you will have better ideas, better clarity. ஓகே, இந்த 2C முடிஞ்சுதா. மூணாவது கன்சிஸ்டன்சி. இன்னைக்கு எனக்கு PCOS இருக்குன்னு எனக்கு ஃபீல் ஆகுது, எனக்கு irregular periods இருக்கு, எனக்கு வந்துட்டு ஓவிலேஷன் நடக்க மாட்டேங்குது, இது நடக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு நீங்க தெரிஞ்சு PCOS தெரிஞ்சதுக்கு அப்புறம் டாக்டர் கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் கம்பேஷன் இருந்ததுனால டாக்டர் கிட்ட போறீங்க, அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க. செகண்ட் டாக்டர் சொல்லி கிளாரிட்டி வருது. தேர்ட் என்ன தெரியுமா பண்ணும், இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணணும். நான் பண்ண தப்பு, நான் அந்த கன்சிஸ்டன்சியை விட்டுட்டேன். அகைன் இட் ஹஸ் ஃபிளேர்ட் அப். ஓகே, சோ என்னன்னா இது ரெண்டும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் ப்ராப்பர் டயட்டும் ப்ராப்பர் ஃபிட்னஸும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் கன்சிஸ்டன்டா ஃபாலோ பண்ணுங்க. உங்க உடம்புக்காகவும் உங்க ஹெல்த்துக்காகவும் நீங்க ஃபாலோ பண்றீங்க. கரெக்டா? அதனால இது வந்துட்டு தயவு செஞ்சு டோன்ட் காம்ப்ரமைஸ் ஆன் திஸ். அதை என்ன பண்றீங்களோ உங்களோட பெட்டர்மெண்ட்காக நீங்க பண்றீங்க. யூ ஆர் நாட் டூயிங் இட் ஃபார் அதர்ஸ். எல்லாருக்காகவும் எவ்வளவோ விஷயம் பண்றோம். நமக்காக ஒரு விஷயம் நம்ம பண்ணும்போது கன்சிஸ்டன்டா கரெக்டா பண்ணணும். சோ கண்டிப்பா ஆசிலேஷன்ஸ் இருக்கும். 100% சூப்பரா சாப்பிடுவோமா மாட்டோம். எப்பயாவது ஒரு சீட் டே வச்சுப்போம், சீட் மீல் வச்சுப்போம். இட்ஸ் ஓகே. ஃபர்ஸ்ட் திங் PCOSோட எதிரி என்ன தெரியுமா? ஸ்ட்ரெஸ், ஓவர் திங்க் பண்றது. அது வந்துட்டு ஐ அண்டர்ஸ்டாண்ட், இது வந்து நம்ம பண்ணணும்னு பண்றது கிடையாது. பட் இட் கம்ஸ் டு அஸ், ரைட்? அது வந்துட்டு பிகாஸ் ஆஃப் த ஹார்மோனல் ஃபிளக்சுவேஷன்ஸ் நமக்கு அந்த மாதிரி யோசிக்க வைக்கும். அது நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ஓவர் திங்கிங் ஜாஸ்தியாகி பிரெயின் ஃபாக் ஆகுறது, ஃபெட்டிக் வர்றது, இதெல்லாம் இட்ஸ் வெரி 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 காமன். ஓகே, ஆனா என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு எப்போ உங்களுக்கு நெகட்டிவ் தாட்ஸ் வர மாதிரி இருக்கோ, hold on to your positive things that's happening around you. ஏதாவது ஒரு பாசிட்டிவ் விஷயம் இருக்கும். நெகட்டிவ தேடி தேடி யோசிக்கிறதுக்கு பதிலா பாசிட்டிவ தேடி தேடி ஒண்ணு கண்டுபிடிச்சா கூட அதை பத்திரமா வச்சுக்கோங்க. யூ வில் ஃபீல் பாசிட்டிவ். உங்களுக்கு வந்து நான் மெடிடேட் பண்ணா எனக்கு வந்துட்டு பாசிட்டிவா ஃபீல் ஆகுது, மியூசிக் கேட்டா பாசிட்டிவா ஃபீல் ஆகுது அப்படின்னா தயவு செஞ்சு பண்ணுங்க. இல்ல இது எனக்கு ரெண்டுமே ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஒரு 5 minutes ஓகே கண்ணு மூடிட்டு ஒரு இடத்துல உட்கார்ந்துருங்க. என்ன வேணா மைண்டுக்கு வரட்டும். ஓகே, என்ன வேணா வரட்டும். இஷ்டத்துக்கு தாட்ஸ் வருதா, ஐயோ இது இப்படி ஆயிடுச்சுன்னா, ஐயோ அது அப்படி ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு தோணுது. லெட் இட் கம். அது எல்லாமே ஃப்ளோ ஆகட்டும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்படியே மைண்ட் வந்து சேச்சுரேட் ஆயிடும். ஓகே, இதுக்கு மேல நெகட்டிவா சொல்றதுக்கு உங்க மண்டைக்கே ஒன்னும் இருக்காது. அதுக்கப்புறம் அது சேச்சுரேட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமே பாசிட்டிவா நிறைய விஷயம் மைண்டுக்குள்ள வந்துட்டே இருக்கும். ஸோ லெட் தட் ஃப்ளோ. அது வந்து நீங்க மென்டலி கொஞ்சம் கிளென்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்துட்டு அது ஒரு ஓப்பன் அப் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஸோ வந்துட்டு அந்த 3C மறந்துடாதீங்க. கம்பேஷன், கிளாரிட்டி அண்ட் கன்சிஸ்டன்சி. இது 3 இருந்ததுன்னா யூ வில் ஹேவ் PCOS அண்டர் கண்ட்ரோல். ஓகே, சோ இதுக்காக நீங்க வந்து பயங்கரமா பட்னி இருந்தோ குளூட்டன் ஃப்ரீ டயட் எடுத்துக்கிறேன், இப்படி பண்றேன் அப்படி பண்றேன்லாம் இல்ல. சிம்பிள் ஹோலிஸ்டிக் மீல்ஸ் எடுத்துக்கோங்க. மில்லட்ல பண்ணது, ராகில பண்ணது, அந்த மாதிரி சிம்பிளா எடுத்துக்கோங்க. நம்ம சூப்பர் ஸ்டார் சொல்ற மாதிரி ஒயிட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிடுங்க. இந்த பால், சர்க்கரை, உப்பு கூட ஜாஸ்தி வேண்டாம். ஓகே, அது அப்புறம் வந்துட்டு மைதா, பட்டர், இதெல்லாம் வந்துட்டு நம்மளால லைஃப்ல இருந்து அப்படியே எலிமினேட் பண்ண முடியாதுங்க. இட்ஸ் ட்ரூ. ஓகே, ஆனா கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. எனக்கு வீக் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்துட்டு பிரிச்சிருங்க. ஓகே, மந்த்லி ஒன்ஸ் ஒரு சீட் டே வச்சுக்கோங்க. அட்லீஸ்ட் அன்டில் யூ கெட் அ கண்ட்ரோல் ஆஃப் லைக் யூ நோ த சிச்சுவேஷன். இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்து நான் ஜஸ்ட் ஷேரிங் திஸ் பிகாஸ்
நமக்கு நிறைய பேருக்கு இது இருக்கும், பட் எத்தனை பேர் இதை பத்தி ஓப்பனா பேசுறாங்க? who do you talk to? ஒரு சிஸ்டர்ஹுட், ஒரு 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 ஃபேமிலி கனெக்ஷன் பில்ட் பண்றதுக்கும் நான் இது வந்து சொல்லிட்டு இருக்கேன். பிகாஸ் there has to be some safe space. எனக்கு வந்துட்டு ஒரு 15-20 years ago I didn't have that. ஓகே, மெயின்லி என்னன்னா எனக்கு ஸ்கூல்லயுமே வந்துட்டு வீட்லயுமே ஸ்கூல்லயுமே ரெண்டுமே ரொம்ப செடென்டரி லைஃப் ஸ்டைல். பிசிக்கலி இப்போ இருக்கிற மாதிரி அப்ப ஆக்டிவா இல்ல. அண்ட் ரொம்ப கரிக்குலம் அகாடமிக்ஸ் பத்தி மட்டும் தான் யோசிக்கணும்ன்ற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ் எதுவுமே இல்ல, ஓடி ஆடி விளையாடல. சோ இது எல்லாமே ஆடட் டு இட். லைக் யூ ஹேவ் டு டாப், யூ ஹேவ் டு பி காம்படிட்டிவ் அப்படின்ற தாட்ஸ் வந்து மனசுக்குள்ள இருந்துட்டே இருந்ததுனால like I gave up on like physical activities, exercises. அதெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஜாஸ்தி பண்ணிட்டேன். அந்த டைம்ல என்ன தப்பு நடக்குதுன்னே புரியாத அளவுக்கு it was very confusing. But over the years I have gained like some clarity because I sought for it. Okay, நான் வேற டாக்டர்ஸ் கிட்ட பேசியிருக்கேன், வேற எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட பேசியிருக்கேன், அதை பத்தி நிறைய படிச்சிருக்கேன். அதை வச்சுதான் நான் இப்போ உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். சோ இது ஒண்ணுமே கிடையாதுங்க, இட்ஸ் ஜஸ்ட் அ கண்டிஷன். ஓகே, அதனால ரொம்ப பயந்துகிட்டு எனக்கு இப்படி வந்துச்சு, எனக்கு ஃபியூச்சர் என்ன ஆகும், இப்படி என்ன ஆகும் அப்படிலாம் எதுவுமே யோசிக்க வேண்டாம். ஹார்மோன் ப்ராப்ளம், ஹார்மோன் இம்பேலன்ஸ், அவ்வளவுதான். ஓகே, சோ அதை வந்து நம்ம ஒரு பேலன்ஸ்க்கு கொண்டு வந்துடலாம். லைஃப்ல எப்பயுமே வந்துட்டு எல்லாமே லீனியரா போகாதுல, அதே மாதிரி இந்த பிசிஓஎஸ் ஓட ஹீலிங்குமே ரொம்ப லீனியராலாம் போகாது. நான் இப்பவே சொல்றேன், பிளக்சுவேட்டிங்கா தான் இருக்கும். நீங்க எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறப்போ ட்ரைன் சூப்பரா இருக்குமே அப்படின்ட்டு இருக்கும். அதுக்கப்புறம் திடீர்னு அப்படியே ஃபுல் ராக் பாட்டம் போயிடும். திடீர்னு மூணு பார்த்தாலே ஏதோ சாப்பாடு வந்து வாசனை வந்துச்சுனாலே வெயிட் போட்ட மாதிரி இருக்கும். நீ எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் வெயிட் குறையாத மாதிரி இருக்கும். இது எல்லாமே இருக்கும். பட் இட்ஸ் அ ஃபேஸ். நீங்க பண்றத கன்சிஸ்டன்டா பண்ணிட்டே வாங்க, you will see results. So stay strong and be hopeful. Okay, எனக்கு ஹோப்ஸ் வெச்சுக்கோங்க, ஆசைப்படுங்க, தப்பே கிடையாது, அதெல்லாம் இருக்கணும், அதான் லைஃப். அண்ட் வீட்ல சுத்தி இருக்கிறவங்க இந்த ஒரு கம்யூனிட்டி சப்போர்ட் கொடுங்க. அந்த கம்பேஷன், கிளாரிட்டி, கன்சிஸ்டன்சி அதெல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. கம்யூனிட்டியா நீங்க வந்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. வீட்ல வந்துட்டு உங்க சிஸ்டர் எப்படி இருக்காங்களா, உங்க பொண்ணு எப்படி இருக்காங்களா, உங்க டாட்டர்ல இப்படி இருக்காங்களா, உங்க ஃப்ரெண்ட் எப்படி இருக்காங்களா, உங்களுக்கு தெரிஞ்ச யாரோ ஃபேமிலியில பிசிஓஎஸ்ல சஃபர் பண்றாங்க, ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னா support them when they have mood swings, support them when they have cravings, support them when they break down. இதெல்லாம் வந்துட்டு அவங்க வந்துட்டு அட்டென்ஷன் கெயின் பண்றதுக்கோ இல்ல வேற எதுக்கோ வந்து பண்றது இல்ல. இட்ஸ் பிகாஸ் ஆஃப் ஹார்மோன்ஸ். ஓகே, எஸ்பெஷலி ஐம் டெல்லிங் திஸ் டு மென். விமன் இப்போ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, பட் மென் இப்பயும் நிறைய மென் எனக்கு தெரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாங்க, பட் இன்னும் நிறைய பேர் அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கல. இப்போ என்னன்னா ஒரு மேலோட ஹார்மோன்ஸ் ஒரே நாளுங்க, எல்லாமே ஒரே நாள்ல முடிஞ்சிரும். பட் விமனோட ஹார்மோன்ஸ் அந்த சைக்கிள் இட் டேக்ஸ் 1 month. ஓகே, 28 days ஆன் அன் ஆவரேஜ் வந்துட்டு ஒரு மென்ஸ்ட்ரல் சைக்கிள்ன்றது வந்துட்டு இருக்கு. ஓகே, அதுல வந்துட்டு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு 7 days வேற மாதிரி இருக்கும், செகண்ட் 7 days வேற மாதிரி இருக்கும், தேர்ட் 7 days வேற மாதிரி இருக்கும், லாஸ்ட் 7 days வேற மாதிரி இருக்கும். சோ இட் கீப்ஸ் ஃபிளக்சுவேட்டிங். ஓகே, அது மாதிரி இருக்கும்போது the best thing that you can do to your girls around you is be supportive, be calm. யாருமே இன்டென்ஷனலா யாரையுமே ஹர்ட் பண்ணணும்னு நினைக்கிறது இல்ல. ஓகே, அவங்க அவங்களோட சிச்சுவேஷன், நான் எப்பயும் சொல்ற மாதிரி அவங்க அவங்களோட சிச்சுவேஷன் அவங்க அப்படி ரியாக்ட் பண்றாங்க. நம்மளோட பெஸ்ட் திங் என்னன்னா we can either support if you find them being hurt or like breaking down. அதுதான் நம்மளால மேக்ஸிமம் பண்ண முடியும். So men and women, parents-in-law, அப்புறம் வந்து friends and family, please do support women who are going through hormone imbalances, PCOS, thyroid, any female related or like hormone related issues. ஏன்னா அவங்க கண்ட்ரோல்ல இல்லாததுக்கு they are being punished. So அத வந்துட்டு மேல எண்ணெய் ஊத்துற மாதிரி எதுவும் பண்ணாம support them. இந்த சேனலுமே அதுக்குதான். இதுலயுமே வந்து நான் இந்த ஒரு சீரீஸ் வந்து வீக்லி ஒன்ஸ் பிசிஓஎஸ் பத்தி, பிசிஓஎஸ்ல இருந்து எப்படி ஹீல் ஆகலாம் அப்படின்றத பத்தியும் அவேர்னஸும் நான் வந்து கொடுக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேன். சோ இப்போதைக்கு நான் டெய்லி வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். இனிமே வீக்லி ஒன்ஸ் இட் வில் பி அபவுட் பிசிஓஎஸ் and how you can get out of it. So stay strong. See you again. Bye bye.